ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ட்ரையல் ரன் பார்த்தோம் சரிங்களா. ட்ரையல் ரனில் வந்து ஒரு 5 பேர் வந்து 24 மினிட்ஸ் கவர் பண்ணாங்க. எல்லாருமே நல்ல டைமிங் தான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க சரிங்களா. நான் எதிர்பார்த்ததை விட எல்லாருமே ஓரளவு நல்ல டைமிங் தான் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சம் பேஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு சிலருக்கு இப்போ டவுன் ஆயிருக்குன்னா, அதாவது ஒரு ஒர்க் அவுட் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 8 பேருக்கு அடாப்ட் ஆகும், ஒரு 2 பேருக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆக லேட் ஆகும் சரிங்களா. ஒரு 10 பேர் 8 பேருக்கு வந்து 1 வீக்ல அடாப்ட் ஆகுது அப்படின்னா மிச்சம் 2 பேருக்கு 2 வீக்ஸ் ஆகலாம் சரிங்களா. அதனால நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து வெற்றி வந்து நிரந்தரம் கிடையாது சரிங்களா. இன்னைக்கு வெற்றி இருக்கவங்க நாளைக்கு தோக்கலாம், இன்னைக்கு தோக்குறவங்க நாளைக்கு ஜெயிக்கலாம் சரிங்களா. யாருக்குமே வெற்றி நிரந்தரம் கிடையாது, எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது, எல்லாமே டெம்பரரி தான். இப்போ நேற்று ட்ரெயினில் ஒருத்தர் பஸ் வராரு அப்படின்னா அவர் அடுத்த வாரம் செகண்ட் போகலாம், தேர்ட் போகலாம், ஃபோர்த்து போகலாம். அது அவர் வந்து ஃபர்ஸ்டே தக்க வைக்க இன்னும் ஆர்டர் பண்ணணும், அதை வந்து தக்க வைக்க உழைச்சிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. நீங்கள் செகண்ட் பொசிஷன் தேர்ட் பொசிஷன் இருக்கீங்கன்னா நீங்களும் பஸ் வரலாம். எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாத்துக்குமே உண்டு, எல்லாருமே ஃபர்ஸ்ட் பொசிஷன் வரலாம் சரிங்களா. அந்த மோட்டிவேஷனை வந்து டைமிங் வந்து நம்ம சாதாரணமாக விட்டுறக்கூடாது. அதை வந்து இன்ஸ்பயர் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணணும். 24 நிமிஷத்துக்கு உள்ள வந்தாலும் 23 நிமிஷத்துக்குள்ள போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும், 23 நிமிஷத்துக்குள்ள வந்தாலும் 22 நிமிஷத்துக்குள்ள வந்தவங்க வரதுக்கு என்னென்ன பண்ணணும், அதுக்கான முயற்சி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 24 நிமிஷத்துக்கு மேலே 25 வந்தவங்க 24 வர்றதுக்கு என்னென்ன பண்ணணும், 26 நிமிஷத்துக்குள்ள வந்தவங்க 24 நிமிஷத்துக்குள்ள வர என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் அண்ட் சர்ப்ரைஸ் தான் இது சரிங்களா. இப்போ வந்து நேற்று வந்து ஃபர்ஸ்ட் டைமிங் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் ப்ரோ வந்திருந்தாரு சரிங்களா. அரவிந்த் ப்ரோ வந்திருந்தாரு. அவரோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஓல்டு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் சரிங்களா. 25 நிமிஷத்துலேருந்து நேற்று அவர் ஓடின டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 23 நிமிஷம் 21 செகண்ட் சரிங்களா. 23 நிமிஷம் 21 செகண்ட். அவர் வந்து என்கிட்ட கால் பண்ணி பேசும்போதும் வாட்ஸ்அப்பில் சொல்லும் போதும் ப்ரோ எத்தனை வாட்டி ட்ரையல் பார்க்கும் போதும் என்னால் 25 நிமிஷம் குறைக்கவே முடியல ப்ரோ அப்படின்னு சொன்னார். இப்போ நேற்று ட்ரையல் பார்க்கும்போது அவர் வந்து 23 நிமிஷம் 21 செகண்ட் ஓட்டாரு சரிங்களா. அதாவது அவரால் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவரால் வந்து அந்த டைமிங் அச்சீவ் பண்ண முடியல. இப்போ நம்ம டீம் ஒர்க்காக ஹார்ட் ஒர்க்காக ஒரு கன்சிஸ்டன்சியாக பண்ணும்போது அவரோட 23:21 முடிச்சிட்டாரு சரிங்களா. கிளாப் பண்ணுங்க. இது ஒன்று நடக்காங்கண்ணா அப்படியே அவங்களுக்கு வந்து சின்ன ஒரு மோட்டிவேஷன் சரிங்களா. ஷேர் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க எல்லாரும். வாங்க கிளாப் பண்ணுங்க. அடுத்த வாரம் இன்னும் நல்ல டைமுக்கு வரணும். ஓகே சரிங்களா. இவர் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன். செகண்ட் பொசிஷன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாய் சரிங்களா. இவர் வந்து நம்ம ஆன்லைன் ட்ரைனிங்கில் இருந்தார். ஆன்லைன் ட்ரைனிங்கில் வந்து இவரோட டைமிங் வந்து எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா 24 நிமிஷம் 30 செகண்ட் சரிங்களா. நேற்று இவரோட டைமிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 23 நிமிஷம் 45 செகண்ட் சரிங்களா. அவருக்கும் கிளாப் பண்ணுங்க. வாங்க கிளாப் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த அளவுக்கு கிளாப் பண்ணிட்டு நாளைக்கு நீங்கள் இந்த இடத்துல இருந்து நாளைக்கு நீங்களும் மெடல் வாங்கணும். இது வந்து சாதாரண மெடல் கிடையாது. இதை வந்து நீங்கள் சாதாரண மெடல் நினச்சிங்கன்னா மெடல் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்க அதுக்கான ஒரு பரிசு தான் இது. ஓகே அடுத்து தேர்ட் பொசிஷன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நவீன் சரிங்களா. நவீன் இவரோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நம்மகிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களோட டைமிங் வந்து 25 நிமிஷம் 5 செகண்ட். நேற்று வந்து என்ன டைமிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 நிமிஷம் 52 செகண்ட் சரிங்களா. அதாவது ஒரு 10 daysல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் சரிங்களா. அவங்களுக்கும் கிளாப் பண்ணுங்க. தேர்ட் பொசிஷன் தேங்க்யூ. அடுத்த முறை இதோட நல்லா பண்ணுங்க. நன்றி ப்ரோ. அதாவது தேர்ட் பொசிஷன் மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் 24 நிமிஷத்துக்குள்ள வந்தாங்க சரிங்களா. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 பொசிஷன் இல்லை. இப்போ நீங்கள் எல்லாருமே 24 நிமிஷத்துல வந்துட்டீங்கன்னா எல்லாருமே மெடல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 3 இல்லை, எல்லாருமே 24 நிமிஷம் வந்துட்டீங்கன்னா எல்லாருமே மெடல் பண்ணலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நேற்று வந்து 5 பேர் 24 நிமிஷத்துல வந்தாங்க. 5 பேரை நம்ம மோட்டிவேட் பண்ணலாம் ஏன்னா. இப்போ 4வது பொசிஷன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபாகர் ப்ரோ. இவர் வந்து நம்ம ஆன்லைன் ட்ரைனிங்கில் வந்து ஆல்ரெடி நம்ம அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் வந்து அவர் நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது 35 நிமிஷம் வந்தார். அதுக்கடுத்து 27 நிமிஷம் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தாரு. நம்மக்கிட்ட இங்கே ஜாயின் பண்ணும்போது இவரோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 24 நிமிஷம் 30 செகண்ட். நேற்று இவர் பண்ண டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 23 நிமிஷம் 55 செகண்ட் சரிங்களா. அவரையும் பிரபாகர் ப்ரோ அவர் 4th பொசிஷன் சரிங்களா. 4th பொசிஷன் வாழ்த்துக்கள். அடுத்த முறை இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுங்க, வாழ்த்துக்கள். ஓகே அடுத்து 5th பொசிஷன். அதாவது அங்கிட்டும் ஒரு செகண்ட் போகாமல் இங்கிட்டும் ஒரு செகண்ட் போகாமல் கரெக்டாக பார்டரில் வந்து 24 நிமிஷம் நிற்காரு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். இவர் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது மாதிரி இவரோட டைமிங் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 26 நிமிஷம். கரெக்டாக ஒரு 10 நாள் ட்ரெயினில் 26 வந்து ஜம்ப், இங்கிட்டு ஒரு ஜம்ப்
டக்குன்னு 25 தொடாம 24 கரெக்டாக வந்துட்டாரு. அது ஒரு வாழ்த்துக்கள். வாங்க 5th பொசிஷன் கரெக்டாக 24 நிமிஷம். உங்கள் வாழ்த்துக்கள் அஜித் ப்ரோ. அடுத்த முறை இன்னும் நல்லா பண்ணுங்க சரிங்களா. ஓகே வாழ்த்துக்கள் சரிங்களா. அடுத்த முறை எல்லாருமே மெடல் வாங்கணும் சரிங்களா. அது வந்து நீங்கள் சாதாரண மெடல் நினச்சிங்கன்னா மெடல் சரிங்களா. இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது, எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு என்னோட ஆசை. இன்னைக்கு 14 பேர் வந்தீங்கன்னா 14 பேருக்கும் கண்டிப்பாக மெடல் கிடைச்சிருக்கும் சரிங்களா. அதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இல்லை. அடுத்த வரை எல்லாரும் கண்டிப்பாக மெடல் வாங்கி நான் நம்புறேன் சரிங்களா. இந்த வாரம் 5 பொசிஷனுக்கு 5 பேருக்கு மெடல் கிடைச்சிருக்கும். அடுத்த பேருக்கு 14 பேருக்குன்னா 14 பேருக்கு மெடல் கிடைக்கும். அதுக்கு வந்து இந்த 6 நாள் நீங்கள் நல்லா உழைக்கணும், கன்சிஸ்டன்ஸாக வெயிட் பண்ணணும், மைண்ட் செட் வச்சு வரணும் சரிங்களா. 24 நிமிஷத்துல எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு மெடல் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் 3 பொசிஷன் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இல்லை. ரொம்ப நன்றி. ஓகே ரொம்ப தேங்க்யூ.